வணக்கம் மகளே, நான் தான் உங்கள்கிட்ட மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெடுங்காலமாக நான் போகிற வீடியோக்களில் நிறைய பேர் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இங்கே வேலைக்கு வரலாம்ன்றதை பற்றி நிறைய பேரே கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெயினாக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு தெரியுது. ஆனால் என்னென்றா மக்களை, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்து கொண்டிருக்கீங்க. அப்படி பார்க்குறதால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய விஷயத்தை உடனே போடணும்னு சொல்லி ஒரு ஆர்வமாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் எங்களுக்கு நல்லது, உங்களுக்கும் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் டக்குன்னு சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மக்களை, சுவிட்சர்லாந்தில் வேலை செய்கிறதுக்காண்டி நம்ம தமிழாக்களா இருக்கட்டும் சரி, அதே நேரம் வேறு நாட்டுக்காரா இருக்கட்டும் சரி, கூடுதலானவர்கள் ஆர்வம் காட்டி வராங்க. ஏன்னா சுவிட்சர்லாந்துல வேலை செய்தா எங்களோட லைஃப் செட்டில்னு சொல்லி அவங்க எல்லாருமே சுவிட்சர்லாந்தை நோக்கி பயணம் செய்யறதுல மிக ஆர்வம் காட்டி வராங்க. அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா கூடுதலானவர்கள் ஐரோப்பால இருந்து வர்றாங்க. அதாவது இந்த யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே இருந்து நிறைய பேர் சுவிட்சர்லாந்துல வேலை தேடி வராங்க. அவங்களுக்கு இங்க என்ன மாதிரி அந்த அணுகுமுறை இருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி விசா கொடுக்குறாங்க, எவ்வளவு காலம் அவர்கள் தங்கக்கூடிய மாதிரி இருக்குது, அவங்க தொடர்ந்து இங்க இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம்ன்றதை முதல்ல பார்ப்போம். அதுக்கு பிறகு நாங்க ஆசிய நாட்டிலேருந்து வரவர்களுக்கு என்ன மாதிரி அவர்கள் எப்படி அதை பற்றி அப்ளை பண்ணணும், எங்கெங்க எல்லாம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் என்றதை பற்றி அடுத்ததாக பார்ப்போம். முதல்ல இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்தும் அடுத்தது யூரோப்பியன் தடையற்ற வர்த்தக யூனியன்ல இருந்தும் என்ன மாதிரி இந்த சுவிட்சர்லாந்துக்குள்ள வேலை செய்யலாம்ன்றதை பற்றி முதல்ல பார்ப்போம். நீங்க ஏதாவது ஒரு யூரோப்பியன் நாட்டோட நேஷனாலிட்டியாக கண்டிப்பா இருக்க வேண்டியது மிக அவசியம். இல்லாத பட்சத்துல நீங்க இந்த நாட்டுக்குள்ள வேலை செய்யற கொஞ்சம் கடினமா இருக்கும். ஸோ நாங்க முதல்ல இந்த நேஷனாலிட்டி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் போகுதுன்றதை பார்ப்போம். இப்போ பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் சரி, ஜெர்மனி சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் சரி, சுவிட்சர்லாந்து நாட்டுக்குள்ள வரும்போது அவர்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு தேவைப்பட போறது என்னன்னு பாத்தீங்கன்னா வேலைக்கான அனுமதி, வேலை ஒப்பந்தம் இருக்குமல்ல, அதை வச்சுக்கொண்டு நீங்க சுவிட்சர்லாந்துக்குள்ள வரலாம். இல்ல நான் சுவிட்சர்லாந்துல வந்துதான் நீங்க ஒரு வேலையை தேடணும்னு சொன்னா உங்களுக்கு கால அவகாசம் இருக்கு. அதாவது நீங்க 3 மாசத்துக்கு சுவிட்சர்லாந்துல எந்தவித எக்ஸ்ட்ரா விசாவும் இல்லாம உங்களுக்கான வேலைகளை தேடிக்கொள்ளலாம். ஆனா நான் இங்க இருந்து தான் நீங்க தேடணும்னு சொன்னா உங்களுக்கு பதிகிறதுக்கு இங்க கெமாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பிரதேச சபை செயலகத்தில் உங்களை பதிவு செய்ய வேணும். அதாவது நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி உங்களை பதிவு செய்து கொண்டுதான் நீங்க தொடர்ந்து வேலையை தேடலாம். ஆனாலும் சில இடங்கள்ல நான் சில இடங்கள்ல அறிந்த பட்சத்துல அவர்கள் 3 மாசத்தை 6 மாசமாகவும் அதை ஒரு ரெடி பண்ண மாதிரி செய்தும் கொடுத்திருக்காங்க. சோ அந்த விஷயத்துல நீங்க முதல்ல உங்களை ஒரு பிரதேச சபை செயலகத்துல பதிஞ்சுதான் நீங்க வேலை தேடணும். இல்லை நீங்க உங்களோட நாட்டில இருந்து, அதாவது யூரோப்பியன் நாடுகள்ல இருந்து ஏற்கனவே வேலை எடுத்துட்டீங்க, அதாவது சுவிட்சர்லாந்துல ஒரு வேலை இருக்கு, உங்களுக்கு இப்ப தெரிஞ்சவங்கள்ட்டயோ சொந்தக்காரங்கள்ட்டயோ ஒரு வேலை உங்களுக்கு இருக்கும் பட்சத்துல அதை நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் சாரன். அதுல கேட்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை தாரவங்க யாருன்றது எல்லாத்தையும் டீட்டெயில் அதுல கேட்டிருப்பாங்க. அதுல உங்களுக்கு வேலையை பற்றி நீங்க நிரப்போம். வேலையை பற்றி நிரப்பினா பிறகு இங்க அடுத்ததா நீங்க செய்ய வேண்டிய என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இங்க இருக்கிற இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க சுவிட்சர்லாந்துல செய்திருக்கணும். அதே நேரத்துல இங்க சமூக பாதுகாப்பு காப்பீடு நீங்க செய்திருக்கணும். சோ அந்த 3 விஷயம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா நீங்க இந்த ஆன்லைன்ல போயிட்டு உங்களுக்கான சுவிட்சர்லாந்தோட பதிவிட உரிமையை அப்ளை பண்ணலாம். இப்ப உங்களுக்கு ஒரு வேலை 3 மாசத்துக்கு உள்ளேயான ஒரு வேலையா இருந்தா, அதாவது உங்களுக்கு 3 மாசத்துக்கு உள்ளதான் வேலையா இருக்குமெண்டா நீங்க எந்த வித பதிவிட உரிமை கோரத்த வேலை நீங்க உங்களோட எங்க நீங்க வேலை செய்ய போறீங்கன்னு சொல்லி அந்த வேலையிடத்த முதலாளி மட்டும் உங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதே இது நீங்க ஒரு வருட காலத்துக்கு உள்ளே வேலை செய்வீங்களா இருந்தா உங்களுக்கு எல் கார்டு வழங்கப்படும். அதாவது எல் உரிமம் வழங்கப்படும். அதாவது நீங்க ஒரு வருஷத்துக்கு இங்க தங்கி இருந்து வேலை செய்யலாம்னு சொல்லி தருவாங்க. இதே இது ஒரு வருடத்துக்கு மேலாகவோ அல்லது தொடர்ந்து உங்களுக்கு எப்பவுமே இங்க வேலை இருக்குமா இருந்தா உங்களுக்கு பி கார்டு தருவாங்க. பி கார்டுனா பி பெர்மிட்டை தான் சொல்றேன். அந்த பி பெர்மிட்டோட நீங்க தொடர்ந்து இங்க வேலை இருக்கும் வரைக்கும் எவ்வளவு காலம் இங்க இருந்து கொள்ளலாம்னு சொல்லி இந்த பி பெர்மிட் தருவாங்க. இதே இது யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற 15 முக்கியமான நாடுகள்ல இது வந்திருக்கீங்களா இருந்தா 5 வருஷம் கடந்த பிறகு நீங்க அதை சி கார்டுக்கு மாத்திக்கொள்ளலாம். ஆனால் அதுக்கான நிவர்த்தி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. மொழித்திறன் அதெல்லாம் இருக்குது. சோ அதெல்லாம் நிவர்த்தி செய்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த சி கார்டையும் எடுத்துக்கொண்டு இங்கேயே வாழலாம். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் சிட்டிசன் உள்ளவங்க சுவிட்சர்லாந்துல வேலை செய்யறதுக்காகத்தான் இந்த விஷயம் இருக்கு. இதே இது ஆசிய நாட்டை சேர்ந்தவர்கள், அதாவது ஆசிய நாடு கிடையாது, பிற நாடுகளை சேர்ந்தவர்கள் சுவிட்சர்லாந்துல வேலை செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு நிறையவே கட்டுப்பாடுகள் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு கட்டுப்பாடா இருக்கிற என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கே ஒரு வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது அதே வேலைக்கு சுவிட்சர்லாந்துல வேலைக்கு ஆள் இல்லை என்ற பட்சத்துல மட்டும்தான் வெளிநாடுகள்ல இருந்து ஆட்களை இங்க கூப்பிடுவாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, தொழில பிரசித்தி பெற்றுக்கணும். அதாவது நீங்க இனியில் திறமைசாலி என்றதான் நிரூபிக்க
ஊக்குவிக்க வேண்டியிருக்கு. அந்த திறமைசாலிகளை மட்டும்தான் சுவிட்சர்லாந்திலே ஏற்றுக்கொள்வாங்க. ஏனென்றால் மீதம் இருக்கும் தொழில்களுக்கு வந்து சுவிட்சர்லாந்திலே வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இவங்களோட கட்டாயமா இருக்கும். அதாவது ஒரு வேலை உங்களுக்கு வழங்குனர், அதாவது வந்து உங்களுக்கு ஒரு முதலாளி உங்களுக்கு வேலை தரப்போகிறார், நீங்கள் வந்து ஒரு ஆசிய நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் அந்த வேலைக்கு இவரை நான் எதற்காக எடுக்கிறேன், அதாவது வந்து இவர் வந்து இந்த தொழில வந்து இவர் மிகவும் சிறந்தவர், இவர் தான் எனக்கு தேவை என அவர் வந்து கூறி அதை சுவிஸ் அதிகாரிகள் அதையெல்லாம் சரிபார்த்த பின்புதான் அதுக்கு ஓகே சொல்லுவாங்க. மற்றும் அந்த இதுல இருக்கிற முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளிநாடுகளில் இந்த வேலை தேடுறவங்க வேலை ஒன்றை எடுத்துக்கொண்டு மட்டும்தான் சுவிட்சர்லாந்துக்குள் வரலாம். சுவிட்சர்லாந்தில் வந்து இன்னொரு வேலையை தேடுவது என்பது இங்க நடக்காது. ஏனென்றால் அதிகாரிகள் அதுக்கு சரி வர மாட்டார்கள். உங்களுக்கான ஒரு வேலை ஒப்பந்தம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சுவிட்சர்லாந்துக்குள் பயணம் செய்யலாம். டூரிஸ்டாக வந்து போவது வேற விஷயம். ஆனா டூரிஸ்டா வந்து நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணும் போது அதிகாரிகளிடம் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கொடுத்து உங்களுக்கான வேலை ஒப்பந்தம் இருக்கிறதா என்று சொல்லி சரிபார்த்து மற்றும் அது உங்களுக்கு ஒரு வதிவிட அட்ரஸ் இருக்குதா என்று சொல்லி சரிபார்த்து அதற்கு பிறகுதான் உங்களுக்கு இங்க வாழ்வதற்கான வதிவிட உரிமை எல்லா இருக்கட்டும் பிஆர் இருக்கட்டும் தருவார்கள். இங்க நான் கூறிய அனைத்து விஷயத்தையும் வந்து நீங்க வந்து சேம், அதாவது வந்து சுவிட்சர்லாந்தோட மாநில செயலகத்துல வந்து நீங்க எல்லாத்தையும் பார்த்து அறிந்து கொள்ளலாம். அங்க வந்து ஆங்கிலத்திலையும் இந்த செய்திகள் அனைத்தும் இருக்கிறது. ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு லிங்கா கீழே தரேன். மற்றது இந்த திறமையான தொழிலாளர்களை மட்டும்தான் சுவிட்சர்லாந்துல ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து எந்தெந்த துறையில் என்று பார்த்தீங்கன்னா கூடுதலா இப்ப எல்லாம் எதிர்பார்க்கிறது வந்து தொழில்நுட்பத்துறை, ரெண்டாவதா வந்து மருத்துவம், மற்றது நிதிசார் அமைப்புகள், அதாவது நிதித்துறையிலையும் வந்து இப்ப ஆட்கள் வந்து கூடுதலா தேடிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்க ஒரு திறன் வாய்ந்த ஆள் என்று சொல்லி அவங்க பார்க்கும் பட்சத்துல வந்து உங்களுக்கான அழைப்பையை வந்து ஏற்படுத்துவார்கள். ஆனால் இதெல்லாம் நீங்க வந்து இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கிற வேலைகளை வந்து ஆன்லைன் மூலமே பார்த்து கொள்ள முடியும். அந்த ஆன்லைன் லிஸ்ட்டுகளையும் வந்து எந்தெந்த வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன லிஸ்டா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பார்த்துக்கொள்ளுங்க. மற்றும் இது சம்பந்தமா நீங்க மேலதிக விவரங்களை தெரிஞ்சு கொள்ளணும்னா தயங்காம உங்கள் நாட்டில் இருக்கிற தூதரகத்தை போய் நீங்க தொடர்பு கொள்ளலாம். அவங்க மேலும் இதற்கான வழிமுறைகளையும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ நீங்க வந்து அவங்களையும் நேரிலையும் தொடர்பு கொள்ளலாம். மற்றது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும். என்னன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல வந்து கண்டிப்பாக சட்டபூர்வமாக அங்கீகரித்து தான் நீங்க வேலை செய்ய வேண்டும். சட்டபூர்வம் இல்லாம நீங்க வேலை செய்தால் உழைத்த காசை விட கூடுதலா ஃபைன் கட்ட வேண்டி வரும். சோ அந்த ஃபைன் கட்டாம நீங்க வாழணும்டா சுவிட்சர்லாந்துல உங்களை பதிவு செய்து வேலைகளை செய்யவும். இந்த செய்தி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுட்டா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஒரு சுவிட்சர்லாந்து செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தானோஸ். நன்றி, வணக்கம்.